எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீ ராணிய உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அம்மா, கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கும் போது அவ கல்யாணத்தை முடிக்காம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்லா இருக்காதுமா. அப்படின்னா அவசரப்படாதேம்மா. அவ படிப்பு முடியட்டும், அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கட்டும், அடுத்த நாள் அவ கல்யாணம், அதுக்கப்புறம் என் கல்யாணம். அதுதான் என் திட்டம். திட்டம் நல்லா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகாம ராணி நம்ம வீட்டுல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு கட்டுப்பாடு நடந்துக்க என்னாலையும் முடியும், ராணியாலையும் முடியும். ஆனா ராஜா, என்ன அறியாம பேசிட்டேன். அதை உன் மனசு புண்படுத்திருந்தா என்ன பண்ணிச்சிரு. அப்புறம் இப்படி முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துட்டா போதுமா? ஏங்க, உனக்கு மானம், வெக்கம், ரோஷம், சூடு சொன்ன இல்ல 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 இல்லவே இல்ல. இருந்திருந்தா உன்னாட்ட ஒரு துப்பு கட்ட பயிர போய் என் மாப்பிள்ளைன்னு சொல்லி இப்படி வம்புல மாட்டிக்கிட்டு இருப்பனா? நிறுத்தியா? எத்த மகளையே இன்னொருத்தங்கிட்ட விட்டுட்டு அப்பனே மாமான் கூட்ட நான் தாயா படைய. இனி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. உன் முகத்துல கூட நான் விழிக்க மாட்டேன். காலையில ஒரு டீ, மத்தியானம் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ. ஏண்டா நீங்க வேலை பார்க்கிற லட்சணத்துக்கு பத்தாதா? எங்களுக்கு சொல்லல, நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்ன. 2 ஆளாச்சு சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும், வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள்லாம் ராஜண்ண பத்திரிக்கை போயிடுச்சு. இனிமே புதுசா ஆக்சிடென்ட் ஆனா தான். சும்மா அறிவு கேட்டவனால அவன் அசந்த சமயம் பார்த்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல. உதவாங்கிறது யாரு? ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் 4-5 வண்டி வந்துகிட்டே இருக்குது. அது காரணம் என்ன? அல்ல, அவருக்கு வேலை தெரியும். அவர் உண்மையான மெக்கானிக்கிறா. அப்ப நானே ஏண்டா என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஏய், நான் பிரிக்காத கார் இல்ல, ஓட்டி பார்க்காத வண்டி இல்லடா. எனக்கா வேலை தெரியாதுன்னு சொன்ன அறிவு கட்டவன. ஆமா, 15 பைசா டீயை 10 வாட்டி ஆட்டி ஆட்டி குடிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மெக்கானிக்கா. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? அரைஞ்சிருவேன். ஒரு வாரம் செட்ல வேலை இல்லைன்னா இவர ஆளாளுக்கு ஏறுறீங்க. ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்படா இவ்வளவு பணம் சேருது? நான் நினைக்கிறேன் அவன் செட்ல தகடு பதிச்சிருப்பான்னு. என்ன, நம்ம செட்ல வெட்டி போட்ட தகடு நிறைய இருக்குங்க. ஒண்ணு வேண்டாம், எடுத்து சவுத்துல அடிக்கதா? அட முண்டா முண்டா, நான் சொல்றது மந்திர தகடுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டுட்டு மங்களகரமா இருக்காது. அதான் 5 லட்சம் போகுது. ஏன் இங்க வராதோ? போய் வெத்தலை வாங்கிட்டு வரா. போடா, நானும் பாத்துறேன். அந்த லட்சுமி நம்ம செட்டை தாண்டி தானே அங்க போகணும். வெத்தலைய போட்டு நின்னு இங்கேயே தங்க வச்சிடறேன். மலையாண்டி, மணிக்குண்டு நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். செவக்க செவக்க வெத்தலை போட்டிருப்பான். மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும். அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுங்க. அதே வெத்தலை பாக்கு, அதே நீட்ட மூக்கு, அடையாளம் கரெக்டா இருக்க. வெத்தலை பாக்கு போட்டா கார் வரும்னு சொன்னாங்க. லாரி வந்து நிக்குது. யாரா நீங்களா? யாரு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிக்கிறா. உன்னை சொல்ல எனக்கு ஒரு விவரம் தெரியணும். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா, அப்பா பிள்ளையா? ஒரு அப்பா 2 அம்மா. அடப்பு, அசிங்க பிடிச்ச குடும்பம்டா. ராஜானே ராஜானே ராஜானே, எங்க அண்ணாத்து 2 குண்டங்க போட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு இருக்காங்க. அண்ணாத்த நாங்க என்ன தப்பு பண்ணுனாலும் பரவாயில்ல. எங்க அண்ணாத்து நீங்க தானே வந்து காப்பாத்தணும்.
அதே நீட்டமான மூக்கு, அதே சிகப்பு. வெத்தல போட்டவன் அடிக்க சொன்னாரா உங்க பாஸ்? அது என்ன தாண்டா? ராஜு பொண்ணு அடிக்கிறதுக்கு பதிலா என்ன போட்டு புளிஞ்சுட்டானுங்க. இவனுக்கு 2 பேரும் அடிக்கவா வேணும்? மேல விழுந்தா பத்தாதா? மணல் மூட்டை சிமெண்ட் மூட்டை மாறி மாறி விழுந்தது. ஆமா, நீங்க புதுசா வெத்தல போட்டிருக்க? இவனால சொன்ன கேட்டாரா? வெத்தலை வாக்கு போடு, லட்சுமி கலை, உனக்கு வர்ற கிராக்கி எல்லாம் நாம இழுத்துடலாம்னு ஐடியா கொடுத்தா. இப்ப பர்மனண்டாவே செவக்க வச்சுட்டானுங்க. ராஜு, அவனுங்களை மெதுவா கீழே இறக்கி விட்டுருப்பா. போட்டாத, உடைஞ்சிருவானுங்க. அப்புறம் யார் யார் குடல்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீயே வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஆட்கள் 2 பேர் வசமா மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு உடனடியா ஒரு பார்சல் வந்து சேரணும். நேரம் ஆக ஆக எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்ல டிரைவர். 24 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரத்துல நானே நல்ல ஆளா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். போதுமா? சபாஷ். இதுதான் என்ன வேணுங்கிறது. உன் கை செலவு வச்சுக்க. பாபு, மணவாளனை கூட்டிட்டு போய் அந்த மெக்கானிக் ராஜாவை எப்படியாவது சரி கட்டி நம்ம பாசு கிட்ட டிரைவரா சேர்த்துரு. அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். ஓகே? ஓகே. அதோ இருக்கிறான் பாரு, அவனேதான். ஓகே, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வருங்காலத்துல உனக்கு உதவியா இருக்கும் தாயா பழைக்கிறேன். ஆமா, வீட்டுல சாமான் தேய்க்கிற வேலையை விட இந்த வேலை ரொம்ப சுலுவியா. எந்த வேலை? எந்திரி. பாய். அட உடியாண்ணா. ஐயோ, பாத்தியா கையில கறி பாத்தியா? கையில கறி பூசிட்டா பரவாயில்ல, ஆனா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க என் முஞ்சில கறிய பூசிடாதையா. ஆமா, கறி பூசுறதுதான் என் வேலை. கவலைப்படாத, அந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஜென்மத்துல செய்ய மாட்டேன். வேற எவன் செய்வாங்கற? உங்க அப்பா. அதான் புளி முட்டை. அது கிடக்குது உடியா. அதுக்கு உடம்பு தான் பெருசு, மண்டையில ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அது அவனுக்கு புரியலையே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பரை பத்தி பேசுன்னு கிடக்குற? வேற எதை பத்தி பேசுறாங்க? ஆசையா அன்பா 4 வார்த்தை பேசாம. இது கிட்ட வராத. பாரு, கிட்ட வராத. பாரு, முதல்ல வேலை, அப்புறம் பேச்சு. அப்போதான் நாடு நல்லா இருக்கும். வணக்கம். இந்த வண்டி அடிக்கடி ட்ரபிள் கொடுக்குது. What's the problem? ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. போதும் போதும். காயில் வரை கழண்டு இருந்தது, போட்டாச்சு. இனிமே நீங்க தைரியமா போலாம். இதுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கணும்? இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நான் கூலி வாங்க மாட்டேன். 10 ரூபாய் குடியா. என்னையா இது யாரு? இது இது வந்து நம்ம தான். இந்தாம்மா. உண்மையிலேயே கெட்டிக்கார மெக்கானிக் தான். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? அட என்னங்க அப்படி கேட்டீங்க? ஐயா ஸ்டீரிங்க புடிச்சாருன்னா கார் சும்மா ரோட்ல ஓடாது. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அவ்வளோ பீட போவாரு, அந்த இடத்துல பறக்கும். புடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, ஆனந்தா லாரி சர்வீஸ்ல சேர்த்து விடுறேன். சம்பளம் 500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாம் சார்,
எனக்கு இந்த வேலையே சரியா இருக்கு. சும்மா இரு. அவங்க சொல்றாங்க சர்வீஸ் எல்லாம் நைட்ல தான்ப்பா. உன் வேலையும் கிடாது, சம்பளமும் அதிகமா கிடைக்கும். சும்மா எதுக்கு சார், ஆளை விடுங்க. என்னாடி யோ, உன் தலையில ஏதோ இருக்கா? முடி இருக்கு. ஆமா, அது மாத்திரம் தான் இருக்கு. மூளை இருந்தா வர்ற சீதேவி இப்படி உதறி தழுவியா? ஒரு ஸ்ரீதேவியா? என்ன சொல்ற நீ? உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். அம்மா கிட்ட பெருசா வீராப்பா என் தங்கச்சி கல்யாணத்தை தடா புட்டாலாம் பண்ண போறேன், அப்புறம் என் கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்னியா? எல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? யோ, உன்ன அந்த ஆள் சொல்ற வேலைய மரியாதையா செய்யி. 500 ரூபாய் கிடைக்கையா? யோ யோ யோ.